Hi friends, welcome back to my channel simplyvani. இன்னைக்கு Burmese food ஆன Atho and Egg Bejo எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இது பர்மீஸோட ஸ்பெஷல்னாலும் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரா இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஆட் பண்ணுறதுனால இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எல்லாத்தையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு முதல்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லிஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 8 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். 8 ரெட் சில்லிஸை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பீனட்ஸும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலையும் எடுத்திருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் இந்த நூடுல்ஸுக்கு ரொம்பவே டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்ததா நல்லா சாப் பண்ண கார்லிக்கை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கார்லிக் எவ்வளோ ப்ரௌன் ஆகுதோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த எண்ணெயும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, இதையும் நம்ம நூடுல்ஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கார்லிக்கை நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எண்ணெயோடு சேர்த்து எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஆனியன்ஸை ஸ்லைஸ் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸும் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் குக் ஆகணும். இந்த மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா இது நூடுல்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது தனித்தனியாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டு எல்லா இடத்துலையும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக குக் ஆகிருக்கு. இதையும் எடுத்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி, லெமன் ஜூஸ் அண்ட் சால்ட் வாட்டரும் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிப்ஸு செய்யணும். அதுக்காக ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை கொஞ்சமாக பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சனா தால் மிக்ஸையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாட்டர் சேர்த்து தோசை கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போர் பண்ணால் தோசை கன்சிஸ்டன்சி மாதிரி லூஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆனதும் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு நம்ம இப்போ இதை பொரிக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் சூடானதும் இதை போர் பண்ணி வித்தின் 5 மினிட்ஸில் நல்லா மொறுமொறுன்னு சிப்ஸ் ரெடி ஆகிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நல்ல வாட்டர் பாயில் ஆனதும் அதில் சால்ட் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம குக் பண்ண வேண்டிய நூடுல்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுவோம். அந்த நூடுல்ஸோட பாக்கெட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து குக் பண்ணுங்கள். எந்த ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸை வாட்டர் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அது கூட ஷ்ரெட்டட் கேபேஜ், சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸ், அது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த பீனட் பவுடரையும் சேர்க்கிறோம். அடுத்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ், ரோஸ்டட் கார்லிக்கை எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. இதோட ஆயில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இதுவும் நம்ம பவுடர் பண்ணது தான், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட டேமரின் வாட்டர், உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தா ரொம்ப புளிக்கும். அது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சால்ட் வாட்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
எல்லா மசாலாவும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் மேலே கொரியாண்டர் லீவ்ஸை தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சிருந்த சாப் பண்ண சிப்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய பர்மீஸ் ஃபுட் அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து பர்மீஸ் ஃபுட்டான பேஜோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. பாயில்டு எக்கை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஸோ டேமரின் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே சால்ட் வாட்டரையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த கார்லிக் அண்ட் ஆனியன்ஸையும் சேர்த்துக்கிறோம். ஆனியன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து ஃபில் பண்ணுங்க. இதுக்கு மேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் மேலே தூவுங்க. இதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பேஜோ ரொம்ப நல்லாயிருக்கும். பாயில்டு எக்கோட நல்லா ரோஸ்டட் கார்லிக் அண்ட் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பர்மீஸ் ஃபுட். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நியூ ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.